அழகான கண்கள் என்னை கண்டதாரே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாரே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் இன்னும் என்ன தூக்கி எறியாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? கடையில போய் ஒரு பென் வாங்குறீங்க, பேனா, எழுதுற பேனா. அந்த பென் எவ்வளவு ரூபா இருக்கும்? 5 ரூபா, சரியா? ஸோ உங்க வீட்டுல இருந்து கடை கொஞ்சம் தூரம் இருக்குது, தூரமா போய் பென் வாங்கிட்டீங்க. அது இந்த எக்ஸாம்லாம் வந்துட்டுனா புது பெண்ணு தான் நம்ம, ஆனா பாத்தீங்கன்னா அந்த பெண்ணு தான் எழுதாது, அது வேற. ஆனாலும் புது பெண் வாங்கி பாஸ்டர்ட்ட கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணிடுறோம், வீட்டில் கொண்டு போகிறோம், பெண்ணை ஓப்பன் பண்ணுறோம், எழுதுறோம். எழுதாத உடனெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். உடனே தான் நமக்கு ட்ரிக்கு தெரியும், உதறி பார்ப்போம் இல்லை? அந்த இங்கு அடுத்தவன் மேலே தெரிக்கிறது வர உதறிட்டு எழுதுவோம். எழுதலை என்ன செய்வீங்க? தூக்கி போட்டுரும் இல்லை? தூக்கி போட்டு வேற பெண் வாங்கிடுவோம். சரி, கடையில் போய் அந்த மாதிரி ஒரு கீபோர்டு வாங்குறீங்க. அந்த கீபோர்டுடைய விலை 80,000 ரூபா. அதே போல் கடை கொஞ்சம் தூரமாக இருக்குது, போய் ரூபாயை கொடுத்து வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு வந்து பெண்ணுக்கு ப்ரேயர் பண்ணது போல் பாஸ்டர்ட்ட கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க, அடாப்டர் எடுக்கிறீங்க, ப்ளக்கில் குத்துறீங்க, கீபோர்டு ஆன் பண்ணுறீங்க, ஆன் ஆகலை. இதுக்கும் ட்ரிக்கு தெரியும். ப்ளக்கில் கரண்ட் வரலன்னு தெரிஞ்சாலும் திரும்ப எடுத்து மாற்றி கொடுப்போம். அப்பவும் ஆன் ஆகலை. வீட்டில் இருக்கிற அத்தனை ப்ளக்லையும் கொடுத்து பார்ப்போம், ஆன் ஆகலை. என்ன செய்வீங்க? தூக்கி போடுவீங்களா? கொண்டு போய் கடையில் கொடுப்பீங்க, மாத்திடுவீங்க. ஏங்க என்னங்க நியாயம் இது? பெண்ணும் கடையில் தான் வாங்கினீங்க, கீபோர்டும் கடையில் தான் வாங்கினீங்க. பெண்ணுக்கும் ப்ரேயர் பண்ணீங்க, கீபோர்டுக்கும் ப்ரேயர் பண்ணீங்க. பெண்ணையும் உதறி பார்த்தீங்க, கீபோர்டுக்கும் மாற்றி கொடுத்து பார்த்தீங்க. பெண்ணும் ஒர்க் ஆகலை, கீபோர்டும் ஒர்க் ஆகலை. பெண்ணை தூக்கி போடுவீங்களா, கீபோர்டை கொண்டு போய் மாற்றுவீங்களா? என்னங்க நியாயம் இது? பெண்ணுக்கு வாய் இருந்தா கேட்குமா கேட்காதா கேள்வி? சரி, ஏன் நீங்க பெண்ணை தூக்கி போடாதது போல கீபோர்டை போடல? ஆண்டவர் ஏன் உன்னை தூக்கி போடல தெரியுமா? உன்னை 5 10 கொடுத்து வாங்கல, ரத்தத்தை கொடுத்து வாங்கிறீங்களா? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. என்னை நேசிச்சு வாங்கி இருக்கிறா. ஆமென். எனக்கு கிரயம் கொடுக்கணும்னா என்ன கொடுத்தா வாங்க முடியுமோ? உண்மையிலே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அதில் ஒரு வார்த்தை இருக்கும், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை. நான் அதை படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இப்படி படிப்பேன், ஆண்டவரே அவங்க ஏத்துக்கொள்ள நீங்க விடல. அவங்க ஏத்திருப்பாங்கன்னா என்ன நீங்க ஏத்திருக்க முடியாது. அவங்க ஏக்காத்ததுனால என்ன நீங்க உமக்கு சொந்தமா? 2 கரத்தை உயர்த்தி என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மையுள்ள